கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரி, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் நீதிமொழி 21வது அதிகாரத்தில் 21 படிக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீதியும் தயவும் பின்பற்றுகிறவன் ஜீவனும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீதியும் தயவும் பின்பற்றுகிறவன் ஜீவனும் மகிமையும் கண்டடைவான். இந்த நாள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வாக்குத்தத்த வசனங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே ஆண்டவர் எங்களுக்கு நீதி இல்லை, எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எதை பார்த்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது, எங்கள் வேலையில் ப்ராப்ளம், வீட்டில் ப்ராப்ளம், அக்கப்பக்கம் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்குது, ஏதாவது கஷ்டமாக நாங்கள் இருக்கிறோம், வியாதியோடு இருக்கோம், ப்ராப்ளத்தோடு இருக்கோம், துக்கமோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவேன்னா, ஆண்டவர் சொல்கிற நீதியும் தயவும் பின்பற்றுகிறவன் ஜீவனும் நியாயமும் மகிமையும் கண்டடைவான். ஆண்டவர் கிறிஸ்துவானவர் உங்களுக்கு கண்டடையத்தக்கன உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நீதியாக இருப்பீங்கன்னா, தயவை விரும்புங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், தயவை விரும்புகிறவன் பின்பற்றும் போது அவனுக்கு ஜீவனும் நியாயமும் அங்கே மகிமையும் கண்டடைவார்கள். இந்த நாள் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் இல்லையா? ஆண்டவர் நியாயம் செய்வார். நம்மளுக்கு நீதி கிடைக்கலையா? ஆண்டவர் நீதி செய்வார். நம்மளுக்கு ஏதாவது போராட்டமாக இருக்குதா? அந்த போராட்டத்திலேருந்து கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தருவார். இதுக்கு விடுதலைலாம் கிடைக்கணும்னா நம்ம யார் இடத்துல போகணும்? நம்ம நினைக்கிறோம், அங்கே போனால் அவங்க நியாயம் செஞ்சு கொடுத்துருவாங்க, இங்கே போனால் இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க, இவங்கக்கிட்ட போனால் இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் அதை பார்க்கிலும் கடவுள்கிட்ட வரும்போது ஆண்டவர் உதவி செய்வார். யார் அந்த கடவுள்? இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்காக அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறாரு. அவர் இடத்துல போய் நம்ம கேட்கும்போது, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு நியாயம் செய்வீங்க, நியாயத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம், நியாயமும் தயவும் உம்மிடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் நம்பி வரோம், எங்களுக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க முடியும். எப்படி கேட்க முடியும்? ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் நம்மளுக்கு அநேக காரியத்தை நம்மளுக்கு செய்வார். விடாப்படியாக நம்மளுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கிடைக்க முடியாது. இங்கே சாலமோன் ஒரு கதையை பற்றி நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே டைமில் என்ன பண்ணுச்சு? டெலிவரி ஆச்சு. அந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே டைமில் டெலிவரி ஆன ரெண்டு பேர்த்து குழந்தையும் ஒரே பெட்டில் போட்டு, ஒரு பக்கத்தில் ஒரு பெட்டு போட்டு, ரெண்டு பேர்த்துக்கும் பக்கத்தில் பெட்டு. ஒரு குழந்தை என்ன பண்ணிடுச்சு? படுத்து அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? பிறண்டு படுக்கும்போது அந்த மூச்சு தயிர் விட்டு அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த இறந்து போன அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அவங்க குழந்தைய கொண்டுட்டு போய் என்ன பண்ணாங்களா, மாற்றி போட்டுட்டு என்ன பண்ண, அவங்க உயிரோடு இருக்கிற குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இருக்காங்க. இந்த அம்மா இவங்க அழுதுகிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? இன்னொரு அம்மா பக்கத்து பெட்டுக்கிற அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு தெரியுது இந்த குழந்தை நம்மளோட குழந்தை இல்லை, இது யாரோட குழந்தைன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்க ஒரு மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க? இந்த அம்மா சில்லா பண்ணிட்டாங்க. இந்த அம்மா குழந்தை இறந்தம்மாவே என்ன பண்ணிட்டாங்க? சில்லா பண்ணிட்டாங்க. எப்படி சத்தம் போட்டுட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? ஏன் குழந்தை இறந்துக்கல, அவங்க குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சாலமோன் இடத்துல போய் நியாயம் கேட்க போயிட்டாங்க. சாலமோன் என்ன பண்ணிட்டாங்க? நிற்க வச்சு நியாயம் சொல்லும் போது என்ன பண்ணிட்டாங்க? ஒரு குழந்தை, இவங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தைக்காகவே வாதாடுறாங்க. இல்லை, இது என் குழந்தை சாகலை, என் குழந்தை உயிரோடு இருக்குது. அந்த அவனை என்ன பண்ணிட்டாங்களா, நியாயபதி என்ன பண்ணிட்டாரு? ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணாங்களாம், அவங்க செய்கிற வேலைக்காரங்களை மந்திரிட்டு சொல்லிட்டாங்க, போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வா. என்ன பண்ணாங்களா? கத்தி எடுத்துருவான்னு சொன்னோன்னே இந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த இடத்துல வை அப்படின்னு சொன்னாங்களாம். வைக்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவு இல்லாமல் என்ன பண்ணிட்டு இந்த குழந்தைய பலியாக்கி ரெண்டு பேர்த்துக்கும் பாதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயாதிபதி நியாயம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? உடனே என்ன பண்ணாங்களாம், அந்த குழந்தை இறந்தவ என்ன பண்ணிச்சு, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், அப்படியே செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்களாம், என்ன பண்ணாங்க? இல்லை, அந்த குழந்தை பலியாகிறது நான் பார்க்க முடியல, அந்த குழந்தை கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க நல்லா வளர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன சொன்னாங்களாம். உடனே சாலமோன் என்ன பண்ணிட்டாரு? உடனே இந்த அம்மா என்ன பண்ண, நீ அந்த குழந்தை வெட்டுறது கூட தயங்கலை, நீ அவளோட தாய் இல்லை, இந்த குழந்தையோட தாய் இந்த அம்மா தான், யார் விட்டு கொடுத்தாங்களோ அவங்க தான் சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த விட்டு கொடுத்த அம்மா கிட்ட அந்த குழந்தைய தூக்கி கொடுத்துட்டாங்களாம். இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குது, நீதியில் தாழ்மை பின்பற்றுகிறவன் என்ன பண்ணுவார்களாம், ஜீவனும் நீதியும் மகிமையும் கண்டு அடைவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமொழி 21 நம்ம என்ன பண்ணுவா, நீதியில் தயவு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாருங்களா, பின்பற்றுகிறவர்கள் ஜீவனையும் நியாயமும் என்ன பண்ணுவார்கள், மகிமையும் கண்டடைவார்கள். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? பலியாக்குன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றுமே சொல்லலை. இவங்க சொன்னாங்க, என் குழந்தை பலியாக்க கொடுக்க வேணா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. தாழ்மை
இங்கே தாழ்மையாக பின்பற்றினார்கள், அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே என்ன பண்ணுவாங்க, நீதியும் மகிமையும் கண்டடைஞ்சிச்சு அந்த அம்மா. நம்மளுக்கு அந்த நீதி நம்மளுக்கு வேணும், அந்த நியாயம் வேணும்னா ஆண்டவர் இடத்துல நம்ம வேணும். ஆண்டவர் இடத்துல நம்ம போய் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் இடத்துல நம்ம துதிக்கணும், ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு நியாயம் செய்யுங்க, நீங்கள் எங்களுக்கு நீதி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு செய்வாராக. காட் பிளஸ். இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களோட ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் கடவுள் இடத்துல வைங்க, கடவுள் ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு வாங்க, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்வாராக. ஆமே. காட் பிளஸ் யூ. காட்